இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ்புக் பேஜ். அதாவது ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். உங்கள் பிஸ்னஸை வந்து பிராண்ட் நேமில் கொண்டு போகணுமா, உங்கள் பிஸ்னஸ் நேம்லேயே நான் லாங் டைமில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும். அப்படி மாற்றினவங்க விட்டுருங்க, மாற்றாதவங்க மாற்றிக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேம் எல்லாருமே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேஜை க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கேட்கும் என்ன நேம்ன்ட்டு நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க. ஸோ விலாகோ இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா அட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நிறைய பேர் ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் காக்கும், நீங்கள் நிறைய இது வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படி ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்துல யூஆர்எல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. எப்படி இருக்கும்னா, அந்த நேமோட சில நம்பர்ஸாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது கரெக்டான லிங்க் கிடையாது, யூஆர்எல் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் யூசர் நேம்னு கேட்கும். இப்போ நான் இது பண்ணதுனால காட்டலை, நீங்கள் புதுசாக பண்ணும்போது காட்டியிருக்கும். நீங்கள் பண்ணலனாலும் இந்த இடத்துல காட்டும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கான யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இது பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா எடிட் பேஜ் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது நேமு, யூசர் நேம், இதுதான் கரெக்டான பிராண்ட் நேம். ஸோ இந்த இது உங்கள் பிஸ்னஸோட டிஸ்கிரிப்ஷன் வாட் எவர் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேஜ் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்காக ரெடி ஆயிரும். தென் ரெண்டாவது வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, உங்கள் பேஜோட குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நிறைய குரூப்லையோ இல்லை தேவையில்லாத கண்டென்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பேஜோட குவாலிட்டி வந்து டவுன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து பிளாக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முக்கியமாக இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.